श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது கர்மயோகத்தில் 31வது ஸ்லோகம். ஏ மே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாः ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தோ முஷ்யந்தே தேபி கர்மபிः. ஏ மே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாः ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தோ முஷ்யந்தே தேபி கர்மபிः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? ஸ்ரத்தாவந்தா ஸ்ரத்தை உடையவர்களாகவும், அனசூயந்தா பொறாமை இல்லாதவர்களாகவும், எவர்கள் எந்த மானவாக மனிதர்கள் மே என்னுடைய இந்த மதம் இந்த மதத்தை நித்தியம் எப்பொழுதும் அனுதிஷ்டந்தி அனுஷ்டிக்கின்றார்களோ அவர்களும் தே அபி அவர்களும் கூட கர்மபிகி கர்மக்கட்டின் நின்று முஷ்யத்தே விடுபடுகின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதாவது பெருமாள் இப்போ சொன்னார், மயி சர்வாணி சந்நியஸ்ய அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தியாத்ம சேதசாக இந்த ஜீவன் இதில் எந்த வந்திருக்கிற சரீரத்துக்கு தற்செயலாக நிற்கிற ஒரு வாடகை இடம், ஜஸ்ட் லைக் தட் இருந்துக்கிறதுக்கு இந்த பிருத்திவியில் இருந்துக்கிறதுக்கு ஒரு இடம். அப்போ அது கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ப அதற்கு அனுகுணமாக அந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத அந்த எண்ணத்தை மனசில் வாங்கிண்டு தான் ஒரு ஆன்மா மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய சரீரத்தில் என்ன பண்ணக்கூடாது, ஒரு எந்த விதமான ஈடுபாடு இல்லை, ஆசை இல்லாதவனாய் மிர்மமாக என்னுடையது என்ற பற்றில்லாதவனாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இல்லையா, அதுபோல் இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும், ஸ்ரத்தாவந்தா ஸ்ரத்தையுடையவர்களாகவும், அனசூயந்தா பொறாமை இல்லாதவர்களாகவும், எந்த மனிதர்கள் எவர்கள் என்னுடைய இந்த கொள்கை பெருமாளுடைய கொள்கை என்னது, எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும், நிர்மமஹா நிரஹங்காரா. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார், அத்தியாத்ம சேதசாக அதாவது தான் ஆன்மா மட்டுமே என்ற அறிவுடன் இவை எல்லாவற்றையும் என்னிடமே மயி சந்நியஸ்ய பெருமாளிடமே அவை அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த கருத்துக்களை மனசில் வாங்கி அனசூயந்தகா பொறாமை இல்லாதவர்களாகும், மானவாக எந்த மனிதர்கள் பெருமாளுடைய இந்த கொள்கையை இந்த மதத்தை எப்பொழுதும் அனுதிஷ்டந்தி அனுசரிக்கிறார்களோ அவர்களுக்கும் தே அபி அவர்களும் கூட இந்த கர்மக்கட்டின் நின்று விடுபடுவார்கள் அப்படின்னு பெருமாள் இதில் சொல்லிக் கொடுக்குற. அது முன்னாடி இது வரைக்கும் சொன்ன இந்த 29 ஸ்லோகத்தில் 30வது ஸ்லோகம் தாண்டினோடனே பெருமாள் அசர்டைன் பண்ணுறார். நீ இதில் யாருக்குன்னு நினைக்காத, எல்லாரும் சண்டை போடுறவன் தான் இப்படி சண்டையை நிறுத்திக்கிட்டு சண்டையை என்னோட மூலமாக செய்யணும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணணும்னு சொல்லலை. தினப்படி வேலை செய்கிறவா கூட சாதாரணமாக வீட்டில் சண்டை போடாதவன், அதாவது யுத்த களத்துக்கு போர் புரியாதவன் கூட அவன் என்ன பண்ணணும், பொறாமை இல்லாதவனாகவும், அனசூயை அதாவது பொறாமை இல்லாதவனாகவும், ஸ்ரத்தையுடனும் எல்லா வேலைகளும் அதற்கு கிடைக்கக்கூடிய அத்துணை பலன்களும் ஸ்ரீகிருஷ்ணருடைய திருவடிகளுக்கு என்று சமர்ப்பித்து அவருடைய இந்த கொள்கையை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களும் கர்மக்கட்டு நின்று விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம வாழக்கூடிய இந்த டே டு டே ரொட்டீன் லைஃப் என்கின்ற ஜேர்னி, இந்த வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் எப்பொழுதும் என்னவாக இருக்கணும், இறைவனுடைய திருவடி தாமரைகள் அதுதான் நம்மளுக்கு திசை காட்டும் கருவியாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறார், திசை காட்டும் கருவின்னு சொன்னால் ஒரு கப்பலில் போகிறவனுக்கு மாலுமிக்கெல்லாம் அந்த ஒரு காட்டு இருக்குல்ல சக்கரம் ஒன்று இருக்கும், அது வடக்க சரியாக காட்டும். அதுபோல் அந்த திசை காட்டும் கருவி போல் என்ன பண்ணணும், இது நம்மளுக்கு திசை அறி கருவியாக போல இந்த பெருமாளுடைய திருவடி வாரங்கள் இருக்க வேண்டும். அதாவது வாழ்க்கையாக கப்பலில் பயணம் செய்யும் பொழுது திசையறி கருவியாக என்ன இருக்கணும், மனம் எப்பொழுதும் கடவுளையே தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அதனை நோக்கியே நிற்குமாகில் பெருவிதமான ஆபத்துகள் வராமல் நம்மளே என்ன பண்ணலாம், காத்து கொள்ள முடியும். அந்த திசையறி கருவியே நம்மளை எந்த பக்கம் போனால் ஆபத்து வருமோ அங்கேருந்து தடுத்து நிறுத்தி அதை சரியான வழியில் அனுப்பித்தரும். அதனால தான்
குலசேகர ஆழ்வார் கூட முகுந்த மாலையில் ஒரு சொல்லிக்கிறார், என்ன பண்ணோம், எப்பவும் உன்னுடைய திருவடி வாரர்களை தொடர்ந்து இடைவிடாமல் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அப்புறம் எங்கே போனாலும் என்ன, எதிலே இருந்தாலும் அனவரதமும் உன்னுடைய திருவடி தாமரைகளையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதிலிருந்து ஒரு நாளும் மாறுபாடக்கூடாது. அதாவது உன்னுடைய திருவடி தாமரைகளை தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த லிங்க் இருக்கே, அந்த தொடர்பு அறுபட்டு விடாமல் இருக்கணும். அதுபோல் எனக்கு ஒரு நியமத்தை நீயே ஏற்படுத்தி கொடு அப்படின்னு ஆழ்வார் பெருமாள்கிட்ட கேட்டுக்கிறார். அதுபோல் நம்மளுடைய இந்த வாழ்க்கை என்கிற பயணத்தில் பயணம் செய்யும்போது திசையறி கருவி என்னது, எங்கேயோ போகிறோம் இல்லையா, அந்த இண்டிகேட்டர் அது எப்போவும் பெருமாளுடைய திருவடிகளையே நோக்கி கொண்டிருக்குமானால் ஆபத்து வராமல் காத்தும் அதுவே காற்று தரும். மேலும் ஸ்ரத்தை இல்லாதவர்களுக்கு பகவத் விஷயங்களில் விருப்பம் விருப்பம் கிடையாமல் இருக்காமல் இருக்கும். மேலும் பக்தி விஷயங்களை பேசும்பொழுது இவர்கள் பொறுமையுடன் கேட்க மனமிராமல் எப்பொழுது திரும்பி போகிறதுக்கு நாழியாச்சே, பஸ்ஸு கிடைக்காது, அப்புறம் வேறு எப்படி போகிறதுக்கும் வண்டி கூட கிடைக்காது, நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுறது என்ன பண்ணுவா, அவங்களால் அங்கே நிற்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. எப்பொழுது திரும்பி போகிறது என்று எண்ணுவார்கள். மேலும் பக்தர்கள் கொஞ்சம் இதை வரேன், ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு வரேன்னு சொன்னால் நீ பேசின்று நான் வாசலில் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை, நல்லது நீங்கள் பேசிவிட்டு வாருங்கள், நாங்கள் படகில் காத்திருக்கிறோம், நாங்கள் வெளியில் போய் வாசலில் நின்றுட்டுருக்கேன் எப்படின்னு எழுந்து போடுவா. அப்போ என்னாச்சு, ஸ்ரத்தாவந்தகா அனசூயந்தகா அப்படின்னு சொன்னால் ஸ்ரத்தை இல்லாதவனாகவும் பொறுமை இல்லாதவனாகவும் இருக்கிறார். இந்த பகவத் விஷயங்களை பேசும்பொழுது பொறுமை இல்லாமல் இருப்பதால் அது என்ன பண்ணுறது, மேலும் மேலும் என்ன அவனுக்கு அதிலேருந்து ஒதுங்கி போகிறதுக்கு மனம் இருக்குது. அதில் சேர்ந்து இணைந்து என்ன விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஈடுபாடு இல்லாதனால். அதனால் பெருமாள்கிட்ட என்ன பண்ணோம், ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தோ அவர்களுக்கு என்ன பண்ணோம், முஷ்யந்தே தே அப்பி கர்மபிகி அவர்களும் கர்மக்கட்டு நின்று விடுபடுவார்கள் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் தைரியத்தை சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறார்னு நம்ம கேட்டுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.